ஹலோ சிஸ்டர், ஹலோ மிஸ்டர், உங்கள் வீட்டில் தினமும் ஃபைட்டா? இதனால் போச்சு ஸ்லீப்லெஸ் நைட்டா? அப்போ இது உங்களுக்கான பதிவு தான். வீட்டின் மீது அக்கறை இல்லை, நான் போடுற டீல சக்கரை இல்லை. எல்லாத்துலேயும் குத்தம். எப்போ பாரு வீட்டில் ஒரே சத்தம். சட்டுன்னு வர கோபம், இதனால யாருக்கு லாபம்? இவங்க கேட்டது எல்லாம் செய்யணும், இவங்க நினைச்ச மாதிரி இருக்கணும், தினமும் பாத்திரத்தை தொலைக்கணும். இதெல்லாம் செய்யவே ஆண்டவர் எங்களை படைக்கணும். குடும்ப முடிவை எல்லாம் தன்னிச்சையா எடுப்பாரு. கேட்டா ஆண்டவர் என்னதான் முதல்ல படைச்சாருன்னு சொல்லிட்டு சிரிப்பாரு. கொஞ்சம் பேசினாலே எரிச்சல், கேட்டா நாள் முழுக்க அலைச்சல். நண்பர்களோட சிரிச்சு பேசுவதற்கு இல்லை குறைச்சல், அன்பா நாங்க பேச முயன்றால் குறைச்சல். எடுத்தது எடுத்த இடம், போட்டது போட்ட இடம், இதனாலே வீடே குப்பை கூலம். காரணம் இவர் ஒழுங்கின்மையும் இந்த ஆளும். குடும்பத்தோட நேரத்தை ஒதுக்காதவங்கள ஒன்று நாங்கள் ஒதுங்கணும், இல்லை அவங்கள ஒதுக்கணும். வீட்டின் மீது பற்றில்ல, நாங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை. எப்போ பாரு கேள்வி. ஏதாவது தப்பு செய்கிறோமான்னு துளாவி ஆரம்பிச்சிடும் இந்த தேன் அருவி. எனக்கு மட்டும் இந்த மேடம் ஆர்டர் போடலை, மீஷோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அப்புறம் ஏது சம்பளத்தில் பாக்கி, மாசத்தின் செலவுகளுக்கு கடன் வாங்கி, ஊரெல்லாம் பேசுகிறத தாங்கி, இதயமெல்லாம் வீங்கி, வீட்டுக்கு வந்தால் கேள்வியால் அடிப்பாங்க ஓங்கி. வீட்டு பிரச்சனைக்கு ஊரெல்லாம் ஒப்பீனியன் வாங்குறது, அப்புறம் என் கூட சண்டையை போட்டுட்டு தூங்குறது. எப்போ பாரு ஃபோனு, இதுலேயே இங்கே டைம் கானு. இவங்க 2 பேர் சண்டை, தப்பே செய்யாம உடையும் எங்க மண்டை. சொல்ல தெரியல ஆனா ஒரு துக்கம், அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு ஏக்கம். எங்களுக்கு எடுத்துக்காட்டான்னு இருக்க சொன்னா யாருமே இந்த மாதிரி இருக்காதீங்கன்னு எடுத்து காட்டுற மாதிரி இருக்கிறாங்க. மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு, இது தேவ பெயருக்கு இழுக்கு. வீண் செலவு, வீண் வம்பு, இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை தேடி அவர் வார்த்தையை நம்பு. குமாரனுக்கு அப்புறம் குடும்பத்தோட நேரத்தை செலவழிங்க, இதுவும் தேவனை பிரியப்படுத்தும் வழிங்க. தொலைபேசி தூரத்தில் இருப்பவர்களோடு டாக் பண்றதுக்கு, தொல்லையை மேக் பண்றதுக்கு இல்லை. இப்போ யோசேப்புக்கு பார்வோனின் உமனுங்க, இப்போ ஜோசப்புக்கு பாழா போன போனுங்க. யோசேப்பு கட்டுன துண்டோட ஓடுனாரு, நீங்க உங்க குடும்பம் துண்டு துண்டா போகும் முன்னே போனை விட்டு ஓடுங்க. மனைவி கணவன் மேல் அன்பை பொழியணும், கணவன் மனைவியை மதிப்பாய் நடத்தணும். கணவன் மனைவி ஒழுக்கமாய் வாழணும், ஜபத்தோடு சத்தியத்தின்படி நடக்கணும். அதை பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் குடும்பம் செழிக்கும். பின்வரும் சந்ததியின் வாயிலாக உனக்கு புகழ் பிறக்கும்.